குருவாக குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் கன்னிராசி சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். முதலில் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் ஆணி மாதம் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7 சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் இந்த பார்ட்னர் செய்யும் தொழில் செய்பவர்கள், பார்ட்னர் இல்லை, கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்குள்ள இந்த ஒரு மனஸ்தாபங்கள் கொஞ்சமாக இருக்கும். அதனால் அந்த மனஸ்தாபத்தில் விட்டுட்டிங்களாக்கா சிறப்பாக இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப்புகள் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லாமல் புதுதாக எதுவும் இந்த மாதம் தொடங்காதீங்க. அதாவது இருக்கத்தையே டெவலப் பண்ணின்னு போங்க. அதான் சிறப்பு. உங்களுக்கு கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன சலாபங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கினாலே போதும். ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதை காதல் வாங்காமல் ஒரு பக்கம் காதல் வாங்கி ஒரு பக்கம் விட்டு போயிட்டே இருங்க. அது உங்களுக்கு நல்லது. இதனால் கொஞ்சம் கணவன் மணிக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒற்றுமை காண தெரியல. இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கேப்பா பேச்சு கேட்பீங்க. மாமனார் நாத்தனார் இந்த மாதிரிலாம் ஒரு சிக்கல்லாம் வரும். குடும்ப ஒற்றுமை யாருக்குமே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தரில் ஒரு மனசாபங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதம் கடைசியில் போக எல்லாம் சரியாகிவிடும். ஆரம்பத்தில் தான் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு காட்டுது. போக சரியாயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாளுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா 8 சுக்கிரன் இருக்கிறதுனால திடீர் பணம் வரும். ஏதோ ஒரு விதத்தில் யார் குடும்பத்துக்கோ இல்லை உங்களுக்கோ யார் மூலியமோ எங்கே பணம் எங்கே கேட்டிருந்தாலும் அது வரும். இல்லை வர வேண்டிய பணம் கூட திடீர்னு கொண்டாந்து இந்தாங்க ஏன்னு கொடுப்பாங்க. அதனால் திடீர் பணம் வரவும் காட்டுது. அதனால் செலவும் காட்டுது. சிக்கனமாக கையாளுவது நல்லது. பெண்களால் ஒரு மன கஷ்டம், மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் இந்த இல்லீகல் உறவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்களாவோ, கெட்ட பழக்க வழக்கங்களை கட் பண்ணிட்டாலோ உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். அதனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பொதுவாக நல்ல உழைப்பாளிகள் தான். நல்லா உழைச்சி ஓடா போயிடணுங்க. நீங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மிக்க நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் பேரை கெடுத்துக்கிறீங்க. வாய் விட்டு வார்த்தையால் ஏதாவது வாங்கி கட்டுக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கையாண்டிங்களாக்கா உங்களை போல் ஒரு சிறந்த மனிதரோ ஆளோ இருக்க மாட்டாங்க. அதனால் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையை கையாண்டு அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாமல், அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இப்படி செஞ்சிட்டுமேனு வருத்தப்படுகிறீங்க ஐயா. அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9 தெய்வ குற்றம் ஒன்று காட்டுது. அதாவது தெய்வத்துக்கு வேண்டிட்டு அதை செய்யாமல் விட்டுக்கிறீங்க. ரொம்ப நாளாக குறை நிற்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் போகுது. அந்த தடங்கள்லாம் விலகுனாக்கா அந்த தெய்வ குற்றம், தெய்வ வேண்டுதலை போய் குடும்பத்தோடு போய் நிறைவேற்றிட்டு வாங்க. அது எல்லாமே சரியாகிவிடும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பெண் தெய்வத்துக்கு வேண்டி தான் நிற்குது. பெண் தெய்வத்துக்கு வேண்டிட்டு செய்யாமல் விட்டுக்கிறீங்க. அதை உடனே செஞ்சிடுங்க. உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் எல்லாம், தடைகள், குடும்ப பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு அறவே நீங்கிவிடும். தொழில்னு பார்த்தோம்னாக்கா கூட வேலை செய்கிறவங்களால ஒரு பிரச்சனை வர மாதிரி காட்டுது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். தொழிலே உங்களை பறி போகிற மாதிரி, தொழிலே வேலை விட்டு தூக்குற மாதிரிலாம் ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதனால் நம்ம எவ்வளோ அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. ஏமாந்துட்டுமேன்னு தொழில் செய்யும் இடத்தில் ஒரு சரியாக ஒரு பாதிப்பு, பொறாமை, பொச்சிருப்பு இந்த மாதிரிலாம் ஒரு சிக்கலில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதை கவனமாக கையாளுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் உங்களுடைய தண்ணிக்கோ சாப்பாட்டுக்கோ பஞ்சம் கிடையாது. எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சாப்பாடு பஞ்சம் இல்லை, தண்ணி பஞ்சம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் குறையும் கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களா, பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ, கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல வரன் அமையும். பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல வரன் அமையும். ஆண் பிள்ளைக்கும் நல்ல இடத்துல வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடி சொந்த மாப்பிள்ளையோ இல்லை சொந்தத்திலே பொண்ணோ சிறப்பாக நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகள் ஏதாவது 8 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள பெண் பிள்ளைகள் இருந்தாலும் இந்த மாதிரி பூ அதாவது வயசுக்கு வரும் பூ பூக்கும் தருணம் இருக்குது. கொஞ்சம் கவனம் பார்த்துக்குங்க. உங்களுடைய கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக குடுப்புள் வாங்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. காசு கொடுத்துட்டு கேட்டு பகையாக வேண்டாம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காசு எங்கனையாங்க கடன் வாங்கியிருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களை எதிரிங்க அதாவது கடன்காரன் தொல்லை பண்ண மாட்டான், எதிரி தொல்லையும் பண்ண மாட்டான். அதனால் எதிரி தொல்லையிலேருந்து கடன்காரன் தொல்லை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. எப்படி ஆரோக்கியத்தில் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. வயசானவங்களாலும் சரி, சின்ன வயசானவங்களாலும் சரி, யாராலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக 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 நல்லது. கூடுமான அளவில் உணவில் நல்ல ஜீரணமாகிற பொருளாக சாப்பிடுவது மிக மிக நல்லது. வெயில் காலம் அடிவயிறு சூட்டு ஆகும். மோர் குடிங்க, குடித்தோன்னா பழம் சாப்பிடுங்க. இது ஒன்று உங்களுக்கு இனிப்பு. கூடுமான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு வேலை செய்யுங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியம். இது அதாவது செலவில்லாத ஒரு மருத்துவ செயல்பாடு. எக்ஸசைஸ் பண்ணத்தெல்லாம் ஒரு செலவில்லாமல் ஒரு மருத்துவ செயல்பாடு நீங்கள் பண்ணிக்கலாம். வர வேண்டிய ஹாஸ்பிட்டல் செலவு நீங்கள் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்வதன் மூலம். உங்களுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு விவசாயம் நல்லா இருக்குது. ஆடு மாடு வச்சுக்கலாம், பசு மாடு வாங்குறோன்னு நினைக்கலாம் வச்சுக்கலாம், பால் டெய்ரி வைக்கணும்னா வைக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக எனக்கு விவசாயத்தில் இப்போ நல்லா இந்த மாதம் லாபகமாக இருக்குது. விதை விதைக்கிறது, அறுவடை செய்கிறது, இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள் செய்யலாம். விவசாயம் செய்பவர்களுக்கு ஒரு மேன்மை அதாவது விவசாய பொருள் வாங்கணும்னாலும் வாங்கலாம். ட்ரக்கு வாங்கலாம், கலப்பை வாங்கலாம். அது சம்மந்தப்பட்ட விவசாயத்தை சம்மந்தப்பட்ட பொருள் என்ன இருக்கும் இதெல்லாம் வாங்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் வேலை தேடி வெளிநாடு போகிறதா ஐடியா இருந்தாக்கா ஒரு வாய்ப்பு இருக்குது. பணம் கட்டி ஏமாறாமல் உங்களுடைய முயற்சிக்கு அது கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா, சிறப்பாக எழுதலாம் அந்த மாதம் இருந்துச்சுனாக்கா. இல்லை ஏற்கனவே ரிசல்ட் எதிர்பார்த்தனாலும் உங்களுக்கு சாதகமாக வரும். அதனால் வேலை வாய்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஐடி வேலையில் ஏதாவது ப்ரைவேட்டாக இருந்தால் கிடச்சா கூட போதும்பா எங்களுக்கு. இப்போ எதுவுமே இல்லை, அப்புறம் பார்த்துலாம் கவர்மெண்ட் வேலைன்னா கூட ஐடி ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற ஏதோ ஒரு வேலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். அதை பயன்படுத்திங்க, கைவிட்டுடாதீங்க, கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க. தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, வக்கீல் தொழில், டாக்டர் தொழில், கை மாற்றல் தொழில், புரோக்கர் தொழில், ஏஜென்ட் எல்லாருமே இந்த மாதம் நல்லாயிருக்கு. நகை கடை, ஜவுளி கடை, ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கும், இல்லை புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறவங்களுக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே அனுபவம் இல்லாமல் ஒரு தொழில் இறங்கிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. அனுபவம் இருக்க தொழிலில் இறங்கி தைரியமாக இறங்கி விளையாடுங்க. சக்ஸஸ் ஆகும், வெற்றி பெருகும். அதேபோல் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் அதாவது டைவர்ஸ் ஆனவங்களாக இருந்தாக்கா, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சுக்கலாம். நண்பர் மூலியமாகவோ உறவினர் மூலியமாகவோ ஒரு நல்ல ஒரு இடம் உங்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணும் சரி வரணும் அமையும். அது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் வச்சு திருமணம் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அமையும். உங்களுடைய புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மாதம் ஒரு வாய்ப்பு காட்டுது. புத்திர மாதத்துக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஆண் வாரிசே இல்லாதவங்க வெறும் பெண் பிள்ளையாகவே இருக்குது, அடுத்தாவது ஒரு ஆண் வாரிசு ஆகுமா, இல்லை ஏற்கனவே ஒன்று அபார்ஷன் ஆகிடுச்சு மறுபடியும் குழந்தை நிற்குமா, அபார்ஷன் வேறு ஆகிடுச்சேன்னு ஒரு கவலை, ரெண்டாவது நிற்குமா நிற்காதுன்னு வருத்தம் இருக்கிறீங்களா? அப்படிலாம் வரும், வருத்தப்படாது. கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுக்கு குழந்தை உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு. ஆண் வாரிசு எதிர்பார்த்துருக்கணும், ஆண் வாரிசு உண்டு. புத்திர பாக்கியமே இல்லாதவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அபார்ஷன் ஆகிட்டு அடுத்து குழந்தை நிற்குமா நிற்காது வேகத்தில் இருக்கிறவங்களும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக புத்திர பாக்கிய விஷயத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்கு குளமும் போக தேவையில்லை. போகாமே எல்லாமே சீரும் சிறப்பான ஒரு அமைப்பை உங்கள் குலதெய்வமே ஏற்படுத்தி கொடுக்கும். யார்? உங்கள் குலதெய்வமே அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஒரு முறை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு குலதெய்வம் கோவில் சென்று ஒரு அன்னதானம் பூஜை செஞ்சு அன்னதானம் செய்துட்டு வாருங்கள். அந்த குலதெய்வம் வீட்டில் இருந்து அமர்ந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் வருத்தப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.